ஒரு ஃபைனான்ஸ் பண்ண வந்தேன். சரி நேரம் பார்த்து இளையராஜா அப்போ தான் அந்த அன்னக்கணி முடிஞ்சு 3வது படம். இளையராஜா வந்து ஒரு காலகட்டத்தில் இளையராஜா இசையில் அப்படின்னு போட்டுனா டைரக்டர் யார், ஹீரோ யார், இப்போ டைட்டில் கவலையே பட மாட்டேன், படம் பறந்துட்டு போகும். அப்படி காலகட்டத்தில் இருக்கும்போது 3ஆம் படத்தில் இவர் புக் பண்ணுறாரு. போய் சாயந்தரம் இண்டி எடுக்கிற சந்தில் போய் பார்த்தா அவர் மூலையில் உட்காந்துருக்காரு. அண்ணன் பாஸ்கர் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. என்ன என் சம்பளம் கேட்டார். ஒரு 5000 ரூபா கொடுக்குறாரு முடிவு பண்ணார். ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுங்க இளையராஜா கேட்குறாரு. என்ன திடீர்னு இல்லை பாஸ்கர் இருக்கிறான், அமர் இருக்கிறான், நான் 3 பேர் ஆளுக்கு 2 ரூபா எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நினச்சி பாருங்க. தமிழ்நாட்டை ரூல் பண்ண இசையமைப்பாளர் 2 ரூபா போட்டு குடியா போகுது. அதை அப்போ சொல்லிட்டு 6000 ரூபா போட்டு வேண்டாம் ஏடுற நாட்டு சனிப்பாங்க சென்டிமெண்ட்டாக இல்லை 8 கொடுங்க 8 ரூபாய்க்கு வாங்கி. அப்போ ஸ்டுடியோ வசதியெல்லாம் கிடையாது ராஜாவுக்கு. போய் அருணா ஸ்டுடியோவில் போய் ஒரு ஸ்டீரியோ ரெக்கார்டு பண்ண ஆசைப்பட்டு ஸ்டார்ட் பண்ணால் 6 டேக்கு போயிட்டே இருக்கு. நீங்கள் முடிப்பான்னு தெரியல, ஃபைனான்ஸ் ஓடி போய்ட்டு அடிங்கிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பிரசாத் ஸ்டுடியோ வந்து ராமநாதன் ரெக்கார்டிஸ்ட்